ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி நான் எப்படி செலிப்ரேட் பண்ணுங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணுறது. அதுக்கு சிலை வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு போய் சிலை அப்புறம் ஸ்நாக்ஸு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. வெளியே போர்ட்டிக்கோலாம் கூட்டி தொடச்சி விட்டு கோலம் போட்டு விட்டேன். அடுத்து முக்கியமான ஸ்டெப்பு பாதம் வரைகிறது தானே. அதனால் பச்சரிசியை மதியானமே ஊற வச்சுருந்தேன். அதை அரைச்சி ஒரு 5 மணிக்கு போல் கோலமெல்லாம் போட்டு முடிச்சுட்டு பாதம் வரையறதுக்கு ஆரம்பித்தாச்சு. முடிச்சுட்டு எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு 6:30க்கு மேலே தாங்க சாமி கும்பிட்டோம். அதெல்லாம் எடுக்க முடியல. அதனால் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் என்னென்ன பண்ணியிருக்கிறேங்கிறத வீடியோ எடுத்துருக்குறேங்க. ஸ்நாக்ஸ் எல்லாம் கடையில் வாங்கியாச்சு. சரி, நம்ம கையால் ஏதாச்சும் ஒன்று செஞ்சு வைக்கலாம் அப்படிங்கிறக்கோசரம் அவல் பாயாசம் செஞ்சேன். பக்கத்தில் இருக்கிற தட்டில் நெய், மோர், தயிர், பால், ஒரு டம்ளர் பாலில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச வெண்ணெய் வச்சுருக்கேங்க. அவல் பாயாசம் ரெசிபி நான் சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கேங்க. வீடியோ பார்க்காதவங்க மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. இப்படித்தான் எங்கள் வீட்டில் நாங்கள் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிரியேட்டிவ் லைஃப் ஸ்டைல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.